என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 10/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் துணை அன்னையின் அன்பில் நாம் என்றும், அவர் அன்பிலும் பரிந்துரையிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 91 10 11 12. நற்செய்தி அறிவித்தலின் பலன்கள். இன்றைய தொடக்க நூல் 44 18 21 29 45 1-5. தன் சகோதரர்களிடம் தன் உள்ளம் திறந்து பேசிய யோசேப்பு அவர்களை மீண்டுமாக அவர்களை மன்னித்து ஏற்று அவர்களை அன்பு செய்தது. இன்றைய வாசகம் இன்றைய தூய் நற்செய்தி வாசகம் மத்தேயு 10:7-15. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். சீடர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இறைவன் கொடுத்து அவர்களுக்கு நோய்களை குணமாக்குங்கள், உயிர் பெற்று செய்யுங்கள், தொழுநோயை குணமாக்குங்கள், பேய்களை ஒட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள் என்பதை அவர்களுக்கு வழிகாட்டி, எதுவும் நீங்கள் கையில் எடுத்து போக வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பியது. இயேசுவுக்கு மிகவும் பிரியமானது எது? இயேசுவுக்கும் மிகவும் பிரியமானது சமாதானமே, அமைதியே. அதனால்தான் அவர் பிறந்தபோது வானதூதர்கள் உள்ளத்திலும் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று பாடினர். இதனால்தான் இயேசு அவருக்கு சீடர்களை வீட்டுக்குள் அழைத்து நுழையும் பொழுது அவ்வீட்டில் உள்ளவர்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று சொல்லி வாழ்த்து சொன்னார். இதனால்தான் உயர்த்த பிறகு 3 முறை இயேசு அவருடைய சீடர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். மற்றவரோடு நமக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டால் என்ன செய்வது? முதல் வாசகத்தில் வரும் யோசேப்பை போல மனமுவந்து மன்னித்து விட வேண்டும். பகை கொண்ட நெஞ்சம், துயரத்தின் இல்லம், தீராத கோபம் யாருக்கு லாபம்? இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் யோசேப்பை போல இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு அமைதியாக சமாதானமாக இருக்கும். மற்ற போதகர்கள் தேவையில்லை, திருப்பலி தேவையில்லை, குருக்கள் நமக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, நல்ல பிரசங்கம் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே சுமூகமாக முடியும். ஆனால் பகை கொண்ட நெஞ்சத்தில் துயரத்தில் இல்லம், தீராத கோபம் யாருக்கு லாபம்? அதான் இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளிடையே மன வருத்தம், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமை, பழி வாங்குதல், நீ செஞ்ச நான் செய்யணும், என் பிள்ளைய நீ இப்படி பண்ண நான் உன்ன பண்ணணும், ஒருவர் அவமானப்படுத்தினால் அவர்கள் மீண்டும் அவர்களை அவமானப்படுத்துவது, எனக்கு ஏன் என் பிள்ளைன்னு இப்படி சொன்னேன். அப்போ அவங்களுக்கு அந்த உறவினுடைய மகிமை தரல, உறவினுடைய வலி தரல, உறவினுடைய அந்த பாலம் தெரியவில்லை, உறவினுடைய அந்த உயர்வு தெரியவில்லை. உறவு என்பதற்கு என்ன என்பதற்கு அடையாளமற்ற மனிதர்களாக இத்தனை பெரிய வார்த்தைகளை பேசி ஒருவர் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைமகன் இயேசு நமக்கு யோசேப்பை போல வாழ அவர் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார், வாழ்ந்து காட்டினார். வாயில சொல்ல நம்மளுக்கு தியரியாக செஞ்சு காமிச்சார். அதே போல் நம்ம 2 பேராக அனுப்பும் போதும் நமக்கு அவர் எதை சொன்னார், எதை செய்தார்? முழு மனதோடு நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள் என்று. ஆனால் இன்று கொடையாக ஏதாவது நமக்கு கிடைக்கின்றதா? இறைவனுடைய வார்த்தை நமக்கு எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறது கொடை என்பது. அதனால் நிறைய நமக்கு இந்த விவிலியம் முழுவதுமாக இயேசு நமக்கு சொல்லி தந்தது அன்பை பற்றியே. ஒருவரை கடவுளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு உறவு, சகோதர சகோதரிகள் ஒற்றுமை, நல்ல குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் மற்றவரை நேசிப்பது, இதைத்தானே அவர் நமக்கு விட்டு சென்றார். அதனால்தான் நாம் ஒருவருடைய வீட்டில் நுழையும் பொழுது பீஸ் பி வித் யூ, பிரேஸ் த லார்ட் என்று சொல்லுவோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவருடைய உதறி விட்டு வாங்கள் என்று சொல்கிறார். உங்களில் எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். ஏனென்றால் சொதோம் கொமராவுக்கு ஏற்பட்டது போல தண்டனை அவர்களுக்கும் கிடைக்கும் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். நாம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த நாட்கள் அவ்வளோ பயங்கரமாக இருந்ததாம். அதே போல் நாமும் நம் வாழ்வில் இயேசுவின் நல்ல ஒரு
பிள்ளைகளாக வாழ நமக்குள் இருக்கும் எல்லா விதமான நமக்குள் இருக்கும் தீய நெஞ்சம், பகைமை உள்ளம், தேவையில்லாத சிந்தனை இவற்றிலிருந்து விடுதலை பெற இயேசுவின் வார்த்தையில் நாம் வாழ முயற்சி செய்வோம். பகைமை மறப்போம். யோசேப்பை போல அவருக்கு அந்த வார்த்தைகளை நாம் ஒரு 2-3 நாட்களாக நாம் யோசேப்பை பற்றி அவர்களுடைய குடும்பங்களை பற்றி வாசித்து கொண்டு வருகிறோம். இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்வோம் என்று முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.